Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்து நியூ டவுன், நேதாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் செல்லும் கால்வாயில் குப்பைகள் அடைந்து மழைநீர் செல்ல முடியாமல் கழிவுநீர் கலந்து சாலைகளில் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் அந்த பகுதி மக்களிடம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மழை காலங்களில் இந்த வழியாக பணிக்கு செல்பவர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் அனைவரும் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி இதே வாடிக்கையாக உள்ளது. மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதை அரசாங்கம் உடனடியாக கவனத்தில் கூர்ந்து நடவடிக்கை எடுக்குமாறு கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பகுதியில் இருக்கிற தோல் ஷாப்புக்கு தினந்தோறும் டெய்லி நான் செல்லக்கூடிய பாதை இது. சுமார் இந்த சைடு 1500 பள்ளி குழந்தைகள் செல்லக்கூடிய அளவில் இருக்குது. இந்த 5 ஆண்டு காலமாக இந்த செல்லக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னா மழை காலம் வந்தால் இது மாதிரி தண்ணி தேங்க தண்ணிக்கு போகிற அந்த வழியே இல்லை. இது அரசாங்கத்துக்கு நிறைய கோரிக்கைகள் வச்சோம். இந்த கோரிக்கையை ஏற்று இந்த அரசாங்கம் நடவடிக்கை வேணும். நாங்களும் வருஷம் இந்த மாதிரி இந்த இன்னைக்கு சரியாகும் நாளைக்கு சரியாகும் அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இது வருஷம் மழை பெய்யும் போதெல்லாம் இதே பாதிப்பாக தான் இருக்குது. ரொம்ப சிரமமா இருக்கு. நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையாம்பட்டு அருகே இருக்கக்கூடிய சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி இருக்கக்கூடிய புறவழி சாலை. இந்த சாலை பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர் மார்க்கமாக செல்லக்கூடிய அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், அது மட்டும் இல்லாம பள்ளி கல்லூரி மாணவர்கள் செல்லக்கூடிய பேருந்துகள், மேலும் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள், எங்க சுற்று வட்டார பகுதிகள், அதாவது ஆம்பூர் வாணியம்பாடி சுற்றியுள்ள தோல் தொழிற்சாலை, காலனி தொழிற்சாலையில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களான அனைவரும் நாள் ஒன்றிற்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கானோர் கடந்து செல்லக்கூடிய இந்த புறவழி சாலை. இந்த புறவழி சாலையில மழை, அதாவது வாணியம்பாடி சுற்று வட்டார பகுதியில் அதிக அளவில் மழை பொழிவு ஏற்படும் போது இந்த புறவழி சாலை முழுவதுமாக மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து குளம் போல் தேங்கி நின்று விடுகிறது. இதனால் இவ்வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த மழைநீரில் மிதந்தபடி செல்லக்கூடிய அவல்நிலை ஏற்படுகிறது. மேலும் இந்த வழியாக செல்லக்கூடிய 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த அதே இடத்துல, அதாவது நீரில் மூழ்கி அங்கேயே பழுதாகி நின்று விடுகிறது. இதனால் பல்வேறு இன்னல்களுக்கு இப்பகுதி மக்கள் ஆளாகி வருகின்றனர். எனவே இப்பகுதியில் இருக்கக்கூடிய நீர்வரத்து கால்வாய்கள் ஆக்கிரமிப்பில் இருப்பதால் இது போன்ற நிலை ஏற்படுவதாகவும், உடனடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்வரத்து கால்வாய்களின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம், பொதுப்பணித்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக வாணியம்பாடியிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீனிவாசன்.